ஹாய், வெல்கம் டு கிரீஷ் டிஎன்பிஎஸ்சி சிட்டி சர்க்கிள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 20 டேஸாக புக்ஸ் எதுவும் எடுக்கலைங்க. புக்ஸ் எடுத்தாலும் மொபைலில் தான் எடுக்க தோணுது. புக்ஸ் அப்படியே ஓரம் தள்ளிட்டு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அப்படின்ட்டு போயிடுறோம். சாரி, நான் போயிடுறேன். அதனால தான் கொஞ்சம் மாற்று யோசனையாக நான் கொஞ்சம் என்னையை நான் கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிறிஷ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேனலும் புதுசு, நானும் புதுசு. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். ஓகேங்களா? நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎடுங்க. ஓகேங்களா? ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, தென் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, தென் வந்து பார்த்திங்கன்னா பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இதுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரிப்ரேஷன் இது தான். ப்ரிப்ரேஷன் இயர்னால் வந்து பார்த்திங்கன்னாங்க 2019 2023 வரைக்கும் பார்ட் டைமாக தான் படிச்சுட்ருந்தேன். ஏன்னா வந்து அப்போ ஒர்க் போயிட்டுருந்தேன். என்னால் வந்து ஃபுல் டைமாக படிக்க முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா 2023 2026 வரைக்கும் ஜாப்பை விட்டுட்டு ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக படிச்சுமே நம்மளால் க்ளியர் பண்ண முடியல. என்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த டாப் ரேங்க்குள்ளே வர முடியல. பட் இந்த வருஷம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டாப் ரேங்க்குள்ளே வரணும். நம்ம நினச்ச போஸ்டிங்க்கு போகணுங்க. அதுதான் என்னுடைய எய்மு. எல்லாத்தையுடைய எய்மும் அதுதான். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் சரி, இதுக்கு மேலே லேசியாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஏப்ரல் 1 வீடியோ போடலான்னு பார்த்தேன். படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் முடியலை. அப்படியே ஊரை சுற்றுறதே அப்படியே போயிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4 கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ங்க. குரூப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 168 நாளுங்க. இன்னும் 168 நாள் தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து டேஸ் போகிறதே தெரியாதுங்க நமக்கு. சல்லுன்னு போயிடும். அதே மாதிரி தான் குரூப் 2 2Aவுக்கும் 203 நாள் இருக்குது. குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 250 நாள் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் 120 நாள் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது தாங்க. ஓகேங்களா? இதுக்கு நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் ஆகிட்ருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்டிங் கம்மி தான், பட் அப்ளை பண்ணுறதும் கம்மி தாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டும் அதே சேம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு முன்னாடி இது தான் வரும். டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டு 223 நாள் இருக்குது. பட் டேஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். டேஸ் எப்படி போகணுன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் திருவிழா போட்டுருவாங்க, எலெக்ஷன் வேறு இருக்குது. அப்புறம் நம்ம பசங்க கூட அதெல்லாம் லீவில் வருவாங்க. நம்ம அங்கே இங்கேயும் ஜாலியாக போய்ட்டு இருப்போம். டேஸ் வந்து இந்த ஏப்ரலும் மேவும் எப்படி போகணுன்னே நமக்கே தெரியாது இல்லையா? ஸோ இப்போ இருந்தே நம்ம படித்ததை கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் புதுசாக படிக்கணுன்னா கூட படித்தது இந்த ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கணும். நமக்கு ஏதாவது வெளியே ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை பண்டிகை போனாலும் சரி இந்த டேஸில். ஏன்னா அப்போ வந்து நம்ம புதுசாக எதுவும் படிக்க முடியாது, டைமும் கிடைக்காது. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த டேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நானும் அப்படி தான் யோசிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிளானில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் வேறு மாதிரி படித்தேன். பட் என்னால் அந்த க்ளியர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி நான் என்ன மாதிரி படிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி இதை போதும்.
கண்டிப்பாக எல்லோரும் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நானும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. தேங்க்யூங்க. ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.